இதுவரைக்கும் சுஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிங் பண்ணிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி சேனக்கிழங்கு எல்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போது சொல்லி காமிக்க போகிறேன். இது நம்மளுக்கு கத்தியில் சீவனோன்னா அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். கருணக்கிழங்குலையும் அப்படி தான் இருக்கும், சேப்பங்கிழங்குலேயும் அரிப்பு இருக்கும். ஒரு கிழங்கு அரிப்பு இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது நம்ம கஷ்டப்பட்டுட்டு நம்ம நிறைய ரெசிபீஸை நம்ம அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். அரிப்பு இல்லாமல் எப்படி தயார்படுத்துறது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அது இப்போது நீங்கள் இதெல்லாம் கழுவிட்டு க்ளீனாக மண்ணெல்லாம் இருக்கிறதெல்லாம் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த காயை இதில் போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 60% ஒரு 70% நல்லா வேகட்டும். வெந்த உடனே நம்ம ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் போட்டுடணும். அது நல்லா பாயில் ஆகட்டும். இந்த காய் ஒரு அரை பாகம் வெந்த பிறகு நம்ம புளி அதில் ஆட் பண்ண போகிறோம். அது வேகட்டும். வெந்த உடனே நான் எப்படின்னு சொல்கிறேன். நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு எதனா வடக்கம்பியோ வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போது ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து இப்போ போட்டுடலாம். அதில் ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம எடுத்து வடிகட்டிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து விட்டுடலாம். வடிச்சிட்டு இது மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னா அரிப்பு இருக்காது. நம்மளுக்கு அரிப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க. இது பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை போடுறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வடியை வச்சுட்டு தோலை உரிச்சிடலாம். இது மாதிரி எடுத்துட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறின உடனே நம்ம தோலை உரிச்சிட்டோன்னா நம்ம இப்படி எடுத்துட்டோன்னா வந்துடும். இப்போ சூடாக தான் இருக்குது, க்ளீனாக வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு அரிப்பே இருக்காது. நீங்கள் எவ்வளோ காய் வேணாலும் நம்ம இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம உரிச்சிக்கிட்டு எல்லா ரெசிபிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி க்ளீனாக வந்துடும் உங்களுக்கு. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு சுஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.